வந்து ஏதாவது பொறுக்கி எடுக்கணும். நல்ல காரம் என்ன மாதிரி வந்து ஃபேட்டாக இருக்கிறீங்கல்ல அவங்களுக்குலாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அன்னிக்காக நானே வந்து மேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான். வணக்கம், திஸ் இஸ் ஜெயஸ்ரீ. வெல்கம் பேக் டு மை சேனல் பிரிட்டி ட்ரீம் ஃபேஷன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து தீபாவளிக்காக ஊருக்கு வந்து கிளம்புறோம். ஸோ 3 days பிளான் தான். அதுக்கு வந்து இப்போ வந்து எல்லாமே வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒன்று பண்ணோம். என்ன அப்படின்னா ஊருக்கெலாம் போனால் ருத்ரன் வந்து டாய்ஸ் இல்லாமல் அவனுக்கு வந்து ரொம்ப போர் அடிக்குது. அங்கே போனால் மண்ணில் தான் விளாடுவாங்க. பட் இருந்தாலும் சம்டைம்ஸ் உள்ளே வந்து உட்காந்து விளாட்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து அவனுக்கு டாய்ஸ் இல்லை. அங்கேயும் நிறைய கிடக்குது. பட் இன்னும் கொஞ்சம் இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். முன்னாடிலாம் வந்து நிறைய டாய்ஸ் வச்சுருவேன், எல்லாமே த்ரோ அவுட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் நான் வந்து நான் ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன். அவன் விளையாடுறது இல்லாமல் தேவையில்லை வேண்டாம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வச்சுருக்கேன். அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நான் அங்கே வந்து ஊரில் வந்து வைக்கலான் இருக்கேன். கான்ஸ்டண்ட்டாக அங்கேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கேன். அதில் எது எது வந்து டேமேஜில் இருக்குது, உடஞ்சிருக்கு அப்படின்னு தெரியல. கொஞ்சம் நல்லா இருக்கிறதா பார்த்து தான் எடுத்துகிட்டு போகணும். இதெல்லாம் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து என்னுடைய ட்ரெஸ்ஸஸ்லாம் பாருங்கள் கச்சா முச்சான்னு கிடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நான் பேக் பண்ணணும், ட்ராலியில் எடுத்து வைக்கணும். கொஞ்சம் பேபிஸ்க்கும் வந்து இப்போ பர்ச்சேஸ்லாம் வந்து பண்ணியிருக்கிறதுனால வந்து எடுத்து வச்சுருக்கேன். இனிமேல் தான் வந்து பேக் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ருத்ரனுக்கான டாய்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு எடுத்து வைக்கணும். இப்போது ருத்ரன் டாய்ஸ்லாம் வந்து இந்த ஒரு பாக்ஸில் தான் வந்து போட்டு வச்சுருக்கேன், பெரிய பாக்ஸாக போட்டு. ஸோ இதில் தான் வந்து கொஞ்சம் கிடக்குது. நிறைய வந்து த்ரோ அவுட் பண்ணிட்டேன். இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இப்போ ரீசன்ட் டைமில் வந்து பேக் பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் பேலன்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக விளையாடிட்டு இருக்கிறதெல்லாம் இங்கே வந்து இந்த ஒரு பாக்ஸில் வந்து வச்சுருப்பான். நான் நிறைய வந்து த்ரோ அவுட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பிகாஸ் எனக்கு வந்து டம்ப் பண்ணி வைக்கிறது வந்து கொஞ்சம் கூட பிடிக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து நான் கிளியர் பண்ணிக்கிட்டே இருப்பேன், டீக்ளியர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ கொஞ்சம் நல்லா இருக்கிறத கூட நான் போடுவேன். ஏன் அப்படின்னா வந்து யாராவது வந்து அதை யூஸ் பண்ணிப்பாங்கள்ல, அதனால் வந்து அந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருவேன். ஸோ இதில் வந்து ஏதாவது பொறுக்கி எடுக்கணும், நல்ல காராக இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து வைக்கணும். இது வந்து அண்ணன் சிங்கப்பூர்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. நிலமையை பார்த்துக்கோங்க, கொஞ்ச நாள் தான் 2 daysலேயே உடச்சிட்டான். இது குழந்தைங்களுக்கு வந்து டெய்லியுமே வந்து நம்ம டாய்ஸ் தான் வாங்கி கொடுத்துட்ருக்கிற மாதிரி இருக்கும். ருத்ரனுக்குலாம் வந்து எங்கே போகிறோமோ அங்கெல்லாம் வந்து எப்பயுமே வந்து டாய்ஸோடு தான் கையில் ரிட்டன் வீட்டுக்கு வருவான். இதை வந்து நான் ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து ஓல்டு டாய்ஸ் எல்லாம் எடுத்து நான் வந்து வேறு இடத்துல அவன் கண்ணுக்கு படாமல் வந்து வச்சுருவேன். ஸோ லாஸ்ட் மந்த் ரீசெண்டாக என்ன வாங்கினோ அதை மட்டும் கொஞ்சம் வெளியில் வச்சுருவேன். ஸோ அதை வந்து அவன் விளையாடிட்டு இருப்பான். மறுபடியும் பழசை நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை எடுத்து மறுபடியும் ஒரு 2 months அப்புறம் வெளியில் போடுவேன். அது ஏதோ புதுசுங்கிற மாதிரி நினச்சி அவன் ஃபீல் பண்ணி விளையாடுவான். ஸோ இப்படி தான் வந்து நான் டைமை வந்து பாஸ் பண்ணிகிட்ருப்பேன். 1 month வந்து பழசையும் 1 month வந்து புதுசை எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு பழசை கொடுப்பேன். ஸோ இப்படி தான் வந்து மாற்றி மாற்றி வந்து கொடுத்துட்ருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகும். ஏதோ கொஞ்ச நாச்சும் புது டாய்ஸ்லேருந்து கொஞ்சம் நம்ம தப்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அவனுடைய டாய்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து நான் சூட்கேஸில் என்னெல்லாம் பேக் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து உங்கள்கிட்ட குயிக்காக காமிச்சிடுறேன். இந்த ஒரு சாரீ வந்து எடுத்து வச்சுருக்கேன். பட் பிளேஸ் இருந்தால் தான் எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா என்னுடைய தீபாவளி ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு 2 weeksல வந்து என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து வளையகாப்பு வருது. ஸோ அதுக்காக வந்து கட்டுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் ஆரி ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ்க்கு உங்கள்கிட்ட நான் ஷோ பண்ணுறேன். ஸோ எஸ், இந்த மாதிரி வந்து நான் ஆரி ஒர்க் வந்து நானே வந்து செஞ்சுருக்கிறது, நானே பண்ணது. ஓகே, ஃப்ரெண்டோடைய ஃபங்க்ஷனுக்கு வந்து இதை வியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கிறேன். பட் இந்த டைம் போகும்போது இதை எடுத்துகிட்டு போக முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் எடுத்து வச்சுருக்கேன். பிளேஸ் இருந்துச்சுன்னா இதை வைப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து போவோம் இல்லையா, ஸோ அந்த டைமில் வந்து பேக் பண்ணிவிட்டு போயிடுவேன். நான் நெத்தியில் பொட்டு வச்சுருந்தேன், பட் வந்து விழுந்துருச்சு போல். ஸோ அகெயின் வந்து வச்சுக்கிறேன். பிகாஸ் பொட்டு வச்சா தான் நல்லாயிருக்கும். மேக்கப் தான் எதுவும் போடல, சும்மா வந்து பொட்டையாச்சும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். இது வந்து ஒரு கிஃப்ட் பர்பஸ்க்காக வந்து பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பேக் பண்ணி வச்சுருக்கேன். க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ இது வந்து ஒரு கிஃப்ட் பர்பஸ்க்காக கிஃப்ட் பண்ணி வச்சுருக்கேன். போன உடனே வந்து கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து இதை பேக் பண்ணி வச்சுருக்கேன்.
பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து கொஞ்சம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன் வீட்டுக்கு குட்டீஸ்க்காக. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்காக வந்து ஒரு saree எடுத்திருந்தேன். அவங்களுக்கே தெரியாது, அவங்களுக்காக வந்து இந்த ஒரு saree வந்து எடுத்திருந்தேன். எப்பயுமே வந்து தீபாவளி பொங்கல்னால் வந்து பேரண்ட்ஸ்க்கு எடுத்துக்கூட அந்த மாதிரிலாம் இல்லை, ஜஸ்ட் எனக்கு பிடிச்சிருந்தது. சரி ஓகே அம்மாவை சாக்கு வச்சு இதை எடுத்துடலாம், அதுக்கப்புறம் அம்மா ஒரு நாள் கட்டிட்டு அம்மாட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு saree தான். இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு கடையில் வந்து பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி ஃபுல்லாக வந்து லோட்டஸ் போட்டிருக்கோம் நமக்கு. saree ஃபுல்லாகவே கீழே வந்து லோட்டஸ் போட்டிருந்தாங்க. சரி ஓகே எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்ததா, சரி ஓகே அம்மாவை வந்து சாக்கு வச்சு நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்திருந்தேன். இப்போவா இருக்கும். ஸோ இதோடைய முந்தானை வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ saree ஃபுல்லாகவே வந்து இந்த அழகாக க்யூட்டாக வந்து ஒரு லோட்டஸ் வந்து போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி பெரிய லோட்டஸ், அப்புறம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி லோட்டஸ் வந்து போட்டிருந்தாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகேன்னு எடுத்துட்டேன். போயிட்டு தான் வந்து காமிக்கணும், அவங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரில. பட் கண்டிப்பாக வந்து நான் வியர் பண்ணி கண்டிப்பாக ஒரு ஷார்ட்ஸ் வந்து நான் போட்டுருவேன். ஸோ இந்த ஒரு saree வந்து அம்மாவுக்காக எடுத்திருந்தேன். இதையும் வந்து பேக் பண்ணிட்டு போனோம். நிறைய வந்து பேக் பண்ணணும். இது எப்படி பண்ண போகிறேனே தெரில. ஜஸ்ட்டு நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவேன். ஏன்னா பேக்கிங் வந்து அருண் தான் வந்து சூப்பராக பண்ணுவாங்க. நிறைய டம்ப் பண்ணி நிறைய வச்சுருந்தாலும் அது அருண் வந்து அழகாக வந்து எல்லாம் வந்து அழகாக வந்து வச்சுருவாங்க. அதனால் வந்து நான் ஜஸ்ட்டு என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகிறேனோ அதை மட்டும் இந்த ட்ராலி உள்ளே போட்டுட்டேன்னா அருண் வந்து அழகாக நீட்டாக வந்து அடுக்கி வச்சுருவாங்க. ஸோ அதுக்கு தான் 3 days தானே இருக்க போகிறேன், அதனால் வந்து கொஞ்சமாக தான் பேக் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதில் வந்து குட்டீஸ்க்கு வந்து ட்ரெஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து இந்த மாதிரி வந்து ஹேர் பேண்ட்ஸ், இந்த மாதிரி ஹேர் பேண்ட்ஸ்லாம் வந்து இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். க்யூட்டாக இருக்கும் குட்டி குட்டியாக. ஸோ இதெல்லாம் வந்து வாங்கி வச்சுருக்கேன். க்யூட்டாக வந்து ஒரு மணி வாங்கி வச்சுருக்கேன். ட்ரெஸ்ஸு வந்து இந்த மாதிரி வந்து ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து நல்லாயிருக்கும். இது ஷாப்பில் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்கேன். அழகாக இருந்துச்சு. இது வந்து பர்பிள் லாவெண்டர் கலரில் இருந்ததுனால இதை வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃப்ராக் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஒரு ஃப்ராக் தான் வந்து எடுத்திருந்தேன். இது வந்து சென்டரில் வந்து பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து எடுத்திருந்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தது க்யூட்டாக. ஸோ இதுக்கு மேட்சிங்காக தான் வந்து அங்கேயும் எடுத்திருக்கேன். ஸோ அகெயின் இன்னொரு ட்ரெஸ் வந்து எடுத்திருந்தேன். மாதிரி ஷாக்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது அப்புறம் அதுக்கு மேட்சிங்காக வந்து டிஷர்ட் இந்த மாதிரி வந்து எடுத்திருந்தேன். டிஷர்ட்டில் ஒரு டாப்புன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து வாங்கியிருந்தேன். பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போடுறதுக்காக வந்து பேங்கிள்ஸு வந்து மேட்சிங்காக வந்து எடுத்துட்டேன். நான் வந்து சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் வந்து பண்ணுவேன் இல்லையா. ஸோ இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ராக் இருக்குல்ல, ஸோ அதுக்கு மேட்சிங்காக வந்து இந்த ஒரு பேங்கிள்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து பிளாஸ்டிக் தான், நான் எதுவுமே வந்து போடலை, அதாவது சில்க் த்ரெட்லாம் எதுவும் பண்ணலை. லாவெண்டர் ட்ரெஸ்க்கு வந்து இதுக்கு எனக்கு கலர் எக்ஸாக்ட் கலர் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி ஒரு பேங்கிள்ஸ் வந்து நானாகவே மேக் பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் எனக்கு வந்து டைம் இல்லை, இதுக்கு மேட்சிங்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். பட் பேங்கிள்ஸ்லாம் வந்து தேடி எடுக்கிற அளவுக்கு டைம் இல்லை. அதனால் வந்து நானே வந்து எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து மணி வந்து செஞ்சுருக்கேன். இது வந்து நானே பண்ணது தான், சும்மா கையால். சரி குட்டீஸ்க்கெலாம் வந்து நம்மளே வந்து போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து ரெடி பண்ணேன் இந்த மணிலாம். ஸோ இதே மாதிரி மணி இது வந்து நான் தான் ரெடி பண்ணேன். இது வந்து ருத்ரன் வந்து இதை வந்து கோத்துக்கிட்டு இருந்தான், மற்றபடி வந்து ஹூக் போட்டு ஜாயின் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இதே மாதிரி அகைன் இன்னொரு மணி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுவும் தான் பண்ணேன், யூடியூப் பார்த்து நானே வந்து மேக் பண்ணி பார்த்தேன். அழகாக இருக்குல்ல, க்யூட்டாக. ஸோ இந்த ஒரு மணி வந்து நான் தான் வந்து ரெடி பண்ணேன். அழகாக வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்மளே போட்டுக்கலாம் போல இருக்குது. பட் இது குட்டீஸ்க்காக பண்ணது தான். ஸோ நம்மளே வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம், அழகாக இருக்கும்ல.
அழகாக இருக்குல்ல. ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் நானே ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி நானே பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது காஸ்மெட்டிக்ஸ்லாம் நான் வந்து ஊருக்கு போனால் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ரொம்ப டம்ப் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போக தேவையில்ல. நமக்கு தேவையானது யூஸ் பண்ணுறதை நம்ம வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன் தெரியுமா? அன்னிக்காக வந்து ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். நானே பண்ணது காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. அன்னிக்காக நானே வந்து மேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் அழகாக இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு பண்ண அதே மாடல் டைப் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் அவங்க பார்க்கல. ஊருக்கு போகும்போது தான் வந்து அவங்கள்ட்ட கொடுக்கணும். ஸோ இது மாதிரி தான் நல்லா இருக்குல்ல இந்த கலரு. ஸோ இந்த சாரீ வந்து இந்த ப்ளவுஸ் வந்து வியர் பண்ணுற மாதிரி அவங்கக்கிட்ட நிறைய சாரீ இருக்குன்னாங்க. சரி, அதனால் வந்து இந்த கலரில் கேட்டிருந்தாங்க. அப்புறம் நானே வந்து கிளாத் எடுத்து நானே வந்து போட்டுட்டேன். ஸோ பேக்கில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்லேயும் அதே டிசைன் வந்து பண்ணியிருப்பேன். ஸோ ஹேண்ட்லலாம் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் வர மாதிரி போட்டு சென்டரில் வந்து கட்டானா வந்து கொஞ்சம் தொங்குற மாதிரி போட்டிருக்கேன். கீழே ஃபுல்லாக இந்த மாதிரி பீட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. எனக்கு வந்து ஆரி ஒர்க் வந்து பண்ண தெரியும். அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு நானே வந்து பண்ணிக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் இன்னும் நான் வந்து கஸ்டமர்ஸ்லாம் வந்து பெருசாக எடுக்கலை. பிகாஸ் ருத்ரனை வச்சுக்கிட்டு எனக்கு பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து எனக்கு நானே ஃபங்க்ஷன் அப்படின்னா வந்து எனக்கு நானே பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு வந்து ஆக்சுவலி பிடிக்கும். எனக்கு இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து நம்மளாக பண்ணி நம்மளே போட்டுக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலேயே வந்து நான் கற்றுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூல்ஸ் வந்து நான் 2 டூல்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஹேர் ஸ்ட்ரைட்னர் வந்து 2 வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டாக நான் வாங்கினது வந்து இந்த வேகா பிராண்டோட இது தான். நெக்ஸ்ட்டு வந்து ஐகானிக் வச்சுருக்கேன். நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு அப்படின்னா வந்து ஊருக்கெலாம் போனால் ஊரில் தான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து அதிகமாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த டைமில் என்னுடைய டூல்ஸ் எல்லாத்தையும் என்னால் அங்கே எடுத்துகிட்டு போக முடியல. அதனால் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா இந்த வேகா பிராண்டோடைய குட்டி சைஸ் ஸ்ட்ரைட்னரை மட்டும் வீட்டில் ஊரில் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சிடலாம். எப்போ வேணால் டக்குன்னு சடனாக வந்து எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த பவுச்சில் இது வந்து ஐகானிக்கோடைய ஸ்ட்ரைட்னர் இந்த பவுச்சில் தான் வந்திருந்தது. ஸோ அதனால் இந்த பவுச்சில் வந்து அந்த ஸ்ட்ரைட்னரை வச்சு நான் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறேன். அங்கே ஹேருக்கு மட்டும் இல்லை, சாரீ வந்து சடனாக வந்து ஃபங்க்ஷனு இல்லை ஏதோ ஒன்றுன்னா சாரீ கட்டுறதுனாலும் சடனாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்ட்ரைட்னரை. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காகவே நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஹேருக்கு மட்டும் இல்லை, ஸ்ட்ரைட்னர் இந்த மாதிரி 1000 அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து சாரீ ப்ளீட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அழகாக வந்து நீங்கள் யாரோடைய ஹெல்ப்பும் இல்லாமல் அழகாக நீங்களே வந்து இந்த ஸ்ட்ரைட்னர் வச்சு நீங்கள் அழகாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். அதுவும் என்ன மாதிரி வந்து ஃபேக்டாக இருக்கிறீங்கல்ல அவங்களுக்குலாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நம்ம சாரீ கட்டும்போது பஃப்னு தெரியும் பொம்மையாட்டம். ஸோ அந்த மாதிரி நேரம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்னிங் வச்சு நீங்கள் வந்து கீழே இருக்கிற ப்ளீட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற ப்ளீட்லாம் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்னிங் வச்சு அயன் பண்ண மாதிரி நீங்கள் பண்ணும்போது அது நல்லா வந்து நம்ம பாடியோட ஸ்ட்ரெச்சரபிள் ஆகிடும். ஸோ அப்போ என்ன காமிக்கும்னா நம்ம ஃபேட்டாக இருக்கிறது கொஞ்சம் ஸ்லிம்மாக காமிக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி பஃப்னு காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவங்க யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா அவங்க கட்டுற அந்த சாரீ புஃப்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்க வந்து நீங்கள் இந்த ஸ்ட்ரைட்னர் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். சாரீ வியர் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு வந்து இதெல்லாம் நான் வச்சுருக்கேன். இப்போ காஸ்மெட்டிக்ஸ்லாம் வந்து என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸ்கின் கேருக்காக வந்து டோனரும் மாய்ஸ்சரைசரும் எடுத்துக்கிறேன். ஃபேஸ் வாஷ் வந்து போகிற அன்னைக்கு வந்து லாஸ்ட்டாக எடுத்துப்பேன் நான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேக்கப்புக்காக சிசி க்ரீம் தான் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேறு எதுவும் ஃபவுண்டேஷன்ஸ்லாம் நான் எதுவும் யூஸ் பண்ணல. இதுதான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது, நேச்சுரல் ஃபினிஷாக இருக்கிறதுனால நான் இப்போ வந்து சிசி க்ரீம் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஐ லுக்குக்கு வந்து மஸ்காரா அண்ட் காஜல் வந்து எடுத்திருக்கேன். காஜல் வந்து ஆல்மோஸ்ட் காலியாக போகுது. ஸோ அதனால் வந்து நான் ஊருக்கே வந்து ஒரு காஜல் வந்து ஆர்டர் போட்டுட்டேன். எனக்கு லிப்ஸ்டிக்கும் ஐ லுக்குக்கும் வந்து நான் எப்பயுமே கேரி பண்ணிப்பேன்.
ஸோ லிப்ஸுக்கு வந்து இந்த ஒரு பென்சில், இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் பென்சில். இது ஸ்விஸ் பியூட்டியோடைய லிப் லைனர். நெக்ஸ்ட்டு வந்து லிப்ஸ்டிக், லிப் பாம் இல்லாமல் நான் இருக்கவே மாட்டேன். நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். லிப் பாம் வந்து ரொம்ப எல்லா கேர்ள்ஸுக்குமே ஆக்சுவலி ரொம்ப முக்கியமானது ஒன்று லிப் பாமு. நெக்ஸ்ட்டு வந்து ஹைலைட்டர். எனக்கு வந்து ஒரு மேக்கப்லேயே ஃபேவரட்டான ஒரு ஸ்டெப்பு ஹைலைட்டர். எந்த ஒரு மேக்கப்புமே போடாமல் ஜஸ்ட் ஒரு ஹைலைட்டரை மட்டும் போட்டு போனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டைம் வந்து பிந்தி வந்து கொஞ்சம் பெருசாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். சரி ஓகே தீபாவளிக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வந்து குட்டி குட்டியாக தான் வந்து கேரி பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் வந்து கிளிப்பு. எப்பயுமே வந்து அதிகமாக அள்ளிட்டு போவேன் கிளிப்லாம் நான். ஏன்னா வீட்லேயும் போயிட்டு ஏதாவது ஷார்ட்ஸ்லாம் எடுப்பேன் நான். அதனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போவேன். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு டெய்லி பர்பஸ்க்கு வந்து வேணும் அப்படி இல்லை. நான் வீட்டுக்கு போனால் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ, மேக்கப் வீடியோ ஏதாவது யூடியூப் பர்பஸ்க்காக எடுப்பேன். ஸோ அதனால தான் நான் இவ்வளோக்கு கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இது கம்மி, இன்னும் அதிகமாகவே வந்து நான் கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரு 1 வீக்லாம் போகிற மாதிரி இருந்தால் தீபாவளிக்கு போட்டுக்கிறதுக்கு ஏதாவது செயின். ஆக்சுவலி இதெல்லாம் நான் பண்ண போகிறேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. சரி ஓகே எதுக்கும் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒரு ஜமுக்கா வந்து திஃபா ஷோரூமில் வாங்கினது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தீபாவளி ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக வந்து பேங்கிள்ஸும் நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஆக்சுவலி இதெல்லாம் நான் போடுவேன்னா என்னன்னு தெரியல. சப்போஸ் நான் வந்து ஷார்ட்ஸ் எடுக்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறேன், டைம் இருக்குது அப்படின்னா வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா சடனாக நான் வந்து பிளான் பண்ணுவேன். அந்த டைமில் என்கிட்ட மெட்டீரியல்ஸ் எதுவுமே பேங்கிள்ஸோ நெயில் பாலிஷோ எதுவுமே இருக்காது. அதனால் நான் மேக்ஸிமம் வந்து மேட்சிங்காக நான் என்ன வந்து வியர் பண்ண போகிறேனோ அதுக்கு மேட்சிங்காக எடுத்துகிட்டு போயிடுவேன். ஆன் த ஸ்பாட்டில் வந்து ஷூட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஸோ அதுக்காக தான் நான் இவ்வளோக்கு கேரி பண்ணிட்டு போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து வைப்ஸ் வந்து நான் வச்சுப்பேன். டிஷ்யூவும் நான் வந்து போகிற டைமில் வந்து எடுத்துப்பேன். நெக்ஸ்ட்டு ஹேர் சீரம், நெயில் பாலிஷும் ஏதாவது எடுக்கணும்னு சொல்லிட்டு மேட்சிங்காக வந்து என்னோட இது வந்து ஆரஞ்சு வித் பிங்க்கா தீபாவளி ட்ரெஸ்ஸு. சரி ஓகே அதுக்கு மேட்சிங்காக ஏதாவது ஒன்று எடுக்கலான்னு பிங்க் கலர் நெயில் பாலிஷ் வந்து எடுத்தேன். வந்து பர்ஃப்யூம் வந்து நான் எப்பயுமே பெரிய பாட்டில் எடுத்துகிட்டு போக மாட்டேன். இந்த மாதிரி வந்து குட்டி பாட்டில் வந்து வச்சுருப்பேன். அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தான் போவேன். கொஞ்சமாக வந்து எடுத்துப்பேன். பிகாஸ் வந்து அது பாட்டிலில் இருக்கும், பர்ஃப்யூம்னாவே பாட்டிலில் இருக்கும். அது அவ்வளோ பெருசாக நம்ம கேரி பண்ணிக்கிட்டு போக முடியாது. அதனால் இந்த மாதிரி சின்னதாக வந்து எப்பயுமே நான் ட்ராவலில் வந்து இதை கேரி பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் எடுத்துகிட்டு போவேன் வீட்டுக்கெலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா வந்து. ஸோ ஆல்ரெடி வந்து நான் பேக் பண்ணி முடிச்சிட்டேன். அழகாக வந்து பேக் பண்ணிட்டேன். அடுத்து வந்து கொஞ்சம் பேங்கிள்ஸும் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் கொஞ்சம் வச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுக்கிறேன். இந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் வந்து என்கிட்ட நிறைய இருக்கும். ஸோ அதனால் வந்து அது இதுலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ நான் எப்பயுமே வந்து ஊருக்கெலாம் கிளம்புனேன்னா இந்த மாதிரி தான் வந்து ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் அப்படின்னா வந்து இப்படி தான் வந்து காஸ்மெட்டிக்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போவேன். பெருசாக வந்து நான் மேக்கப்புக்கு வந்து எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். சிசி க்ரீம் மட்டும் போட்டுப்பேன் ஃபேஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பவுச்சு, நான் பவுச்சஸ் வந்து அதிகமாக கேரி பண்ணிப்பேன். அப்போ தான் நமக்கு வந்து கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் பவுச்சஸ் வந்து கேரி பண்ணிப்பேன். ஸோ இது வந்து நெயில் ரிமூவர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நெயில் பாலிஷும் எடுத்து வச்சுப்பேன். ஆக்சுவலி இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறது ஒரு நெயில் பாலிஷ் தான் எடுத்து வச்சுருக்கேன். பிகாஸ் 3 days தான் போகிறேன். அது இல்லாமல் நான் வந்து சம்டைம்ஸ்லாம் வந்து 1 week ஸ்டே பண்ணுற மாதிரிலாம் போவேன். அந்த மாதிரி நேரத்தில் வந்து அதிகமாக வந்து நெயில் பாலிஷ்லாம் வச்சுப்பேன். அதுவும் ஃபங்க்ஷன் டைம் அப்படின்னா என்ன மேட்சிங்காக நான் யூஸ் பண்ணுறேனோ அந்த கலர் ஒன்று வச்சுப்பேன். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஏதாவது ஒன்று வச்சுப்பேன். ஸோ அது வந்து கண்டிப்பாக எனக்கு நெயில் ரிமூவர் வந்து தேவை. இங்கே வந்து நான் ஸ்டாக்கில் வந்து வார்ட்ரோப்பில் வச்சுருக்கேன். அது இல்லாமல் வந்து இங்கே ஒரு நெயில் ரிமூவர் வந்து நான் கேரி பண்ணிட்டு போகிறேன். இதை வந்து அங்கேயே வீட்டிலே வச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து என்னுடைய ஃபேவரட் நெயில் ரிமூவர்னு பார்த்தா இந்த ஒரு ஜுடியோ பிராண்டோட இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் நெயில் ரிமூவர். ஆனால் இந்த ஜுடியோ பிராண்டு மாதிரி எனக்கு எந்த ஒரு நெயில் ரிமூவருமே வந்ததில்லை. பிகாஸ் நம்ம ஒரு கலர் வச்சுருக்கோம் அப்படின்னா வந்து வேறு ஒரு டிஷ்யூ கிளாத்தில் டிஷ்யூ நெயில் ரிமூவர் இருக்குல்ல, இப்போ இந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ இதால் வந்து நம்ம வைப் பண்ணோன்னா இந்த கலர் வந்து அப்படியே எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். ஆனால் இந்த ஜுடியோ பிராண்டில் வந்து அந்த மாதிரி ஆகாது. அதனால் இது வந்து நான் கிட்டத்தட்ட 6-7 பேக் அப்படின்னு வச்சுக்கலாம் இருக்கும். டிஷ்யூ கிளாத் மாதிரி இருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம வைப் பண்ணி துடைக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று எடுத்தாலே போதும், நம்ம வந்து 10 விரலுக்குமே வந்து அழகாக அடிச்சிடலாம். ஸோ நெயில் ரிமூவர் வந்து வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு இதுவுமே வந்து ஒரு ஜுடியோ பிராண்டோடையது. இது பாடி மிஸ்ட்டு தான். பட் நான் இங்கே யூஸே பண்ணுறது இல்லையா, சரி ஊரில் எடுத்துகிட்டு போய் போட்டால் எப்போ
எப்பயாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம்ல, அதனால் வந்து இதை எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேண்டமாக இந்த மாதிரி பேங்கிள்ஸ் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட இந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் அதிகமாக இருக்கும், பிகாஸ் நான் பண்ணுறேன் இல்லையா, அதனால் என்கிட்ட நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேங்கிள்ஸும் வந்து எடுத்து வச்சுருக்கேன், சரி தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இந்த மாதிரி லிப்ஸ்டிக்லாம் வந்து எனக்கு வந்து நான் யூஸே பண்ணலையா, சரி வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுடலாம், அங்கே ஏதாவது குட்டீஸுங்க யூஸ் பண்ணும் எப்பயாவது அப்படின்னு சொல்லிட்டு இதையும் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இதுதான் வந்து இந்த பவுச்சில் வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பவுச்சஸில் தான் வந்து நான் எடுத்துகிட்டு போவேன், கேரி பண்ணிட்டு போவேன் என்னுடைய காஸ்மெட்டிக்ஸ்லாம். ஸோ இப்படி தான் வந்து பிரித்து வச்சுப்பேன். ஸோ இப்படி தான் வந்து பவுச்சஸ், இது 3மே வந்து ஒரே பேக்கேஜிங்கில் நான் வந்து மேக்ஸ்லேயும் எங்கேயோ எடுத்திருந்தேன். ஸோ 3மே வந்து ஒரே பேக்கேஜிங்கில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பிரித்து வந்து நான் எடுத்துகிட்டு போவேன். ஆக்சுவலி இந்த டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக நான் வந்து பேக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து தீபாவளி ஃபெஸ்டிவல் வருதா, அதனால் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். தெரியல எனக்கு எந்த அளவுக்கு நான் வந்து ரெடி ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. பட் எப்பயுமே வந்து மஸ்ட்டாக இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைப்போம். இன்னும் வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து வீட்டிலே வச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுதான் வந்து எடுத்துகிறேன். மெயினாக ஒன்று டெய்லி யூஸ் போட்டு வந்து நான் எடுத்து வைக்கல, ஆக்சுவலி இங்கே இருக்குது. ஸோ இது வந்து நான் டெய்லி யூஸ் போட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ஐடெக்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும்ல ஐடெக்ஸ், இது வந்து நான் நிறைய வந்து வாங்கி வச்சுருப்பேன். ஸோ இதுவும் மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும். நான் அருணுடைய ஆஃபீஸில் வந்து ஸ்வீட் வந்து கொடுத்துருந்தாங்களா தீபாவளிக்காக. ஸோ அதை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி அழகாக வந்து ஒரு பேக்கேஜிங்கில் வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பேக்கேஜிங், க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி பேக்கேஜிங்லாம் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். ஸ்வீட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, இன்னும் சாப்பிடல எதுவுமே. பேக்கேஜிங் வந்து அழகாக இருந்துச்சு, அதனால் உங்கள்கிட்ட ஷோ ஆஃப் பண்ணுறேன். வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆசையாக இருக்குது, சாப்பிட்ணும் இனிமேல் தான். வந்து ஸ்பெஷல் கேக்கு சூப்பராக இருக்கும் எல்லாமே. சரி உங்கள்கிட்ட இந்த பாக்ஸ் தான் ஆக்சுவலி எனக்கு மெயினாக வந்து பிடிச்சிருந்தது. சாப்பிட்டுட்டு இந்த பாக்ஸை மட்டும் பத்திரமா வச்சுப்பேன் நான். இந்த மாதிரி பேக்கேஜிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ருத்ரனும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். ஸோ இனிமேல் வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணுறது கஷ்டம். அவனும் வந்து இந்த ஸ்வீட்டெல்லாம் பார்த்துட்டு வந்து ஒன்று ஒன்றா எடுத்து டேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல், நல்லா இருந்துச்சு ஸ்வீட்டு. ஸோ நீங்களும் வந்து தீபாவளி வந்து ஸ்வீட்டோடு வந்து நல்லா கொண்டாடுங்க. பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். ருத்ரன் வந்து இன்றைக்கி பெருசாக வந்து அட்டன் பண்ணலை. ஸோ எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே வந்து நான் பேக் பண்ணி முடிச்சிட்டேன். பேக் பண்ணி ட்ராலியை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் எப்பயுமே வந்து ஹேண்ட்பேக் ஒன்று கேரி பண்ணுவேன். அதில் வந்து அன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற மேக்கப் திங்ஸு, அப்புறம் வந்து ருத்ரனுக்கு வந்து ஏதாவது வேணும்னா எடுத்துப்பேன். அது இல்லாமல் ஒரு வாட்டர் பாட்டில், வைப்ஸ், டிஷ்யூ இதை வந்து கேரி பண்ணிப்பேன் எப்பயுமே. ஸோ அவ்வளோதான் என்னுடைய வீடியோ. வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ்ஃபுல்லாகவும் போடுவேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.